உங்க வீட்டுல கேஷ், உங்க வீட்டுல கேஷ் ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு. ஓகே, உங்க கேஷ் 10 லட்சம் ரூபாய் வந்து உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்கோட நீங்க இருப்பீங்க? 10 லட்சம் ரூபாய் வந்து கேஷ் வந்து வீட்டுல உங்களுக்கு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து நேற்று வரைக்கும் இருக்கல, இன்னைக்கு மார்னிங் வந்து அது வந்திருக்கு. உங்க அப்பாவோ அம்மாவோ சம்படி கேவ் இட், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா வர வேண்டியது வந்திருக்குது, வந்துச்சு, வீட்டுல இப்ப இருக்கு, பீரோல இருக்கு. அப்ப வந்து உங்க வீடு சூழல் எப்படி இருக்கும், உங்க குடும்ப சூழல் முக்கியமா எப்படி இருக்கும், கணவன் மனைவி கூட நீங்க எப்படி பேசிக்குவீங்க, ரைட்? இந்த மாதிரியான அந்த ஒரு சூழல் வந்து மாறும் அப்படின்ட்டு நம்ம யோசனை பண்ணணும். அதே வேறவங்க பணம்னா பெரிய அளவு வந்து நமக்கு அந்த மாற்றம் இருக்கிறது. வேற நம்ம பணம் that has that we have ownership upon. சோ எப்படிப்பட்ட அந்த வீட்டு சூழல் வந்து இருக்கும், இல்லத்திலே என்ன மாதிரியான ஒரு அந்த சூழல் இருக்கும் அப்படின்னு யோசனை. அப்போ பெரிய வித்தியாசம் நம்மளால உணர முடியும். ஏன்னா அது பணம், that is money. பணம் சார். யார் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த அஜித் ஒரு படம் இல்லைங்களா, மங்காத்தா அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துல அது வந்து ஒரு இல்லீகல் மணியை தான் வந்து அவங்க வந்து லூட் பண்றதுக்காக போவாங்க. என்ன இருந்தாலுமே அந்த படம் போற த்ரில் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல். அது வந்து ஒரு ஒரு இல்லீகல் ஃபண்டு எல்லாமே ஃபைன், அந்த படம் போற த்ரில்லே வேற. அதே த்ரில் உங்களுக்கு ஏன் வந்து உங்களுக்கு வந்து வெவ்வேறு இந்த லவ் ரிலேட்டடா தீம் வந்து பாத்தீங்கன்னா லவ் இருக்கும், ஐ மீன் ஜெனரலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொமான்ஸ் வந்து தீம் இருக்கும், காமெடி இருக்கும், டிராஜடி இருக்கும். இதுல வரக்கூடிய அந்த ஒரு அதுல இதெல்லாம் பெருசா த்ரில் இருக்காது. பட் இந்த ஒரு இந்த மணி ரிலேட்டட் அப்படின்றதுதான் இந்த த்ரில் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நமக்கு சில சமயம் என்ன அதுல வந்து தோணும் அப்படின்னா, அந்த படம் பார்க்கும்போது எல்லாமே மறந்துடும். அது வந்து ஒரு லீகல்ல இல்லீகல் படம் அதெல்லாம் மறந்துட்டு அந்த 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 ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ் இஸ் ஆல் ஆன் மணி. அந்த படத்தை பொறுத்தவரை அந்த 500 கோடி மேலதான் ஃபோக்கஸ் எல்லாருமே. அது எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்கு, அது எப்படி எங்க போகுது, எப்படி பயணிக்குது, இத்தனைக்கும் அது கதை தான். பியூர்லி வெங்கட் பிரபுஸ் ஸ்டோரி. அதுல வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் வரணும். ஏன் இந்த மாதிரி இங்க வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சிந்தனைக்கு முதலாவது ஒரு சிந்தனை என்னன்னா, ஒரு பணம் அப்படின்னா அதுக்கு ஈவன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் திங் இல்லையா, அதுக்கு உயிர் இருக்கா, அடிப்படையில அது வந்து பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் உயிரியல் ரீதியாக பேசும்போது அதுக்கு வந்து உயிர் இல்லை. ஓகே,
ஆனா வந்து அதை பற்றிய சில சிந்தனைகள் எடுத்து பார்க்கும்போது முதலாவது வந்து அதுக்கு வந்து அது உயிர் இல்லை. இந்த நாட்டு கரன்சி வேற நாட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா அங்க இது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு டீ கொடுக்க மாட்டாங்க. மூன்றாவது, இது யார் வந்து அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மரியாதைன்றதை விட அது பேர் மரியாதை. மரியாதை வந்து இன்னைக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் மேல மரியாதையே இல்லை. தட் இஸ் ஓகே. ஆனா பாயிண்ட் என்னன்னு சொன்னா அது வச்சிருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். மரியாதையா இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். ரைட், அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். அப்போ இங்க ஒரு முக்கியமான சிந்தனை என்னன்னா அத நம்ம நிறைய வச்சிருக்கணும். அது வந்து நம்ம ரொம்ப நிறைய வச்சிருக்கணும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன் வச்சிருக்கணும்? ஏன் வச்சிருக்கணும் சொன்னா something is revolving around it. அதனால வந்து ஏதோ ஒரு அந்த சூழல் அந்த அந்த ஒரு சூழ்நிலை மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய அது இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வச்சிருக்கணும். பாரு, நம்ம சொந்தம் அப்படின்றதுனால நம்ம எங்க போனா அந்த இடத்துல வந்து ஒரு சூழ்நிலை மாற்றம், சூழல் மாற்றம். ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்க வீட்டுக்கு அல்லது நீங்க யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா பணம் இருக்கிறவங்க போனா அந்த வீட்டு சூழல் ஒரு மாதிரி இருக்கும், பணம் இல்லாதவங்க வீட்டு சூழல் ஒரு மாதிரி. ஏன் இந்த மாதிரி? அப்போ இது எல்லாம் தெரிஞ்சதுதான் சார், எங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர், ஒரு நினைவு கூறுவது அப்படின்றது தேவைப்படுது. அது என்னன்னா மணி. அத நம்ம நிறைய வச்சிருக்கணும். எவ்வளவு சார்? நிறைய. நான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய லேண்ட்ஸ், ஓரளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா லேண்ட்ஸ் கிடைச்சதுன்னா வாங்கி நான் வந்து விவசாயத்தை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். பணம் வேணும். நான் வந்து அனாதை இல்லங்கள்ல இருக்கக்கூடிய அனாதைகளுக்கு நிறைய மக்களுக்கு வந்து சாப்பாடு போட ஆசைப்படுறேன். அவங்கள படிக்க வைக்க ஆசைப்படுறேன். அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்க ஆசைப்படுறேன். பணம் வேணும். எல்லாருக்குமே பணம் வேணும். For anything and everything.